வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்போ நம்ம குயிக்காக செய்யக்கூடிய தால் இல்லாத ஒரு இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சோம்பு மட்டும் போடலை. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்தது ஒரு சுண்டைக்காய் சைஸ் புளி ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கலந்து இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப ஒரு பிஞ்சு கரம் மசாலா போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பருப்பில்லாத சாம்பார் ரெடி. தேங்க்யூ.